வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான கதை. அறிவியலையும் தத்துவத்தையும் மாத்தி அமைச்ச ஒருத்தரை பத்தி. ஆனா பாருங்க, அவர் பேரை நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். வாங்க அந்த மறக்கப்பட்ட மேதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கத்தோலிக்க பாதிரியார், அவர்தான் நீங்க கேள்விப்படாத ரொம்ப முக்கியமான தத்துவஞானினா எப்படி இருக்கும்? இதுதான் பியர் கசெண்டியோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு மதகுருவா இருந்துகிட்டே எப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளரா இருக்க முடியும்? வாங்க இந்த மர்மத்தை நாம உடைச்சு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம் ஒன்னு புரிஞ்சுக்கணும். கசெண்டிங்கிறவரு வெறும் ஒரு வரலாற்று புத்தகத்துல வர்ற பேரு மட்டும் இல்ல. அவர் ஒரு பாதிரியார் உடையில ஒளிஞ்சிருந்த ஒரு உண்மையான புரட்சியாளர். கசெண்டிய பத்தின ஆச்சரியம் இதோட முடியல, இன்னும் இருக்கு. அப்போ தத்துவ உலகத்தோட ராஜாவா இருந்தவர் யாரு? ரெனே டெக்கார்ட். அந்த டெக்கார்ட்டுக்கே இவர் ஒரு பெரிய போட்டியாளரா இருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு சூப்பரான விஞ்ஞானியாவும் இருந்தார். எப்படி எப்படி ஒருத்தரால இது ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடிச்சது? கெசண்டி கிட்ட நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விஷயமே அவரோட பல முகங்கள் தான். பாருங்க, ஒரே ஆளுதான் கத்தோலிக்க பாதிரியார், டாக்டர் பட்டம் வாங்கின இறையலாளர், தத்துவம் மற்றும் கணக்குவாதியார், வானத்தை ஆராயிற விஞ்ஞானி. அப்பா, இந்த மாதிரி முரண்பாடுகள் தான் 17ஆம் நூற்றாண்டுல அவரை ஒரு தனி நட்சத்திரமா மின்ன வச்சது. அப்போ அதாவது 17ஆம் நூற்றாண்டுல முழு உலகமும் ஒரே ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஓஎஸ் பேரு அரிஸ்டாட்டல். பல 100 வருஷமா அதை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா கசெண்டி நினைச்சாரு, போதும்பா, இந்த சிஸ்டம்க்கு ஒரு அப்கிரேட் தேவைன்னு உறுதியா நம்புன முதலாட்கள்ல இவரும் ஒருத்தர். கெசண்டி வெறும் வாயில வடை சுடுற ஆள் இல்ல, சும்மா தத்துவம் மட்டும் பேசல. அவர் ஒரு பிராக்டிக்கல் சயின்டிஸ்ட். சரி, அவர் அறிவியலுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாப்போமா? அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்தா உண்மையிலேயே பிரமிச்சு போயிடுவோம். வானத்துல சில சமயம் சூரியனை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தெரியுமா? அதுக்கு பேரு சன்டாக்ஸ். அது பனித்துகள்களால தான் வருதுன்னு விளக்கினாரு. 1631ல புதன் கிரகம் சூரியனுக்கு முன்னாடி போறத முதல் முறையா பார்த்தவரும் இவர்தான். இது மட்டும் இல்ல, கப்பல் மேல இருந்து ஒரு கல்ல கீழே போட்டு கிடைமட்ட உந்தம்னு ஒன்னு இருக்குன்னு நிரூபிச்சாரு. சத்தத்தோட வேகத்தை அளந்தாரு. அடேங்கப்பா, லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. கசெண்டி இதெல்லாம் தனியா செய்யல. அவர் வாழ்ந்த காலம் ஒரு கோல்டன் பீரியட். ஒரு பக்கம் கலீலியோ வியாழனோட நிலவுகளை பார்த்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கெப்லர் கிரகங்களோட இயக்க விதிகளை வெளியிடுறாரு, டெக்கார்ட் தத்துவ உலகத்தையே புரட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த எல்லா ஜாம்பவான்களுக்கும் நடுவுல அந்த காலகட்டத்தோட மையத்துல கசண்டியும் இருந்தாரு. 1631 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்லர் ஏற்கனவே கணிச்சு சொல்லியிருந்தாரு. அதன்படியே ஒரு கிரகம் சூரியனை கடந்து போறத மனுஷங்கள்ல முதல் முறையா நேர்ல பார்த்தவர் கசெண்டி தான். இது வெறும் தத்துவம் இல்ல, இது பக்கா சயின்ஸ். சரி, இப்போ கசெண்டியோட தத்துவத்தோட முக்கியமான பகுதிக்கு வருவோம். அந்த காலத்துல அறிவியலுக்கும் மதத்துக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த சண்டைய தீர்த்து வைக்க கசெண்டி ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார். அது என்னன்னா, ஒரு பழைய தடை செய்யப்பட்ட ஐடியாவை தூசி தட்டி வெளியே கொண்டு வருது. அப்போதைய அறிவுலகம் ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சர்ச் ஆதரிச்ச அரிஸ்டாட்டலோட தத்துவம், இதுதான் அஃபிஷியல். இன்னொரு பக்கம் பழங்காலத்திலிருந்து வந்த எபிக்யூரியன் அணுவாதம். ஆனா இதுக்கு நாத்திக தத்துவம்னு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அணுவாதம்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருளும் நாம உடைக்கவே முடியாத சின்ன சின்ன துகள்களால ஆனது. அதுக்கு பேரு தான் அணுக்கள். இந்த அணுக்கள் எல்லாம் ஒரு காலி இடத்துல, அதாவது வெற்றிடத்துல நகர்ந்துகிட்டே இருக்கு. இதுதான் அந்த தியரி. இங்கதான் கசெண்டி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டாரு. அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த அணுவாதத்துக்கு ஒரு ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. எப்படி? இந்த அணுக்களை எல்லாம் படைச்சதே கடவுள்தான்னு சொன்னாரு. அவ்வளோதாங்க, அறிவியலும் மதமும் கைகோர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வழி கிடைச்சிருச்சு. சரி, இப்போ 17ஆம் நூற்றாண்டு பிரெஞ்சு தத்துவத்தோட 2 பெரிய டைட்டன்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பயங்கரமான மோதலை பத்தி பார்க்கலாம். வரலாற்றாசிரியர் எட்வர்ட் கிப்பன் கெசண்டிய பத்தி என்ன சொன்னார் தெரியுமா? இலக்கியவாதிகள்ல இவர்தான் பெஸ்ட் தத்துவஞானி, தத்துவஞானிகள்ல இவர்தான் பெஸ்ட் இலக்கியவாதின்னு சொன்னாரு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம், அவர் டெக்கார்ட்டுக்கு சும்மா டம்மி பீஸ்லாம் இல்ல, ஒரு சரியான போட்டியாளர்னு. ஆனா அவங்க 2 பேரோட வழியும் வேற வேற. டெக்கார்ட் சொன்னாரு, நான் யோசிக்கிறேன், அதனால நான் இருக்கேன்னு. உண்மையான அறிவு நம்ம மனசுல இருந்து, நம்ம பகுத்தறிவுல இருந்து தான் வரும்னு நம்பினாரு. ஆனா கெசண்டி என்ன சொன்னாரு? நான் உணர்கிறேன், அதனால எனக்கு தெரியும்னு. நம்மளோட ஐம்புலன்கள் மூலமா வர்ற அனுபவம் தான் அறிவுக்கு முதல் படின்னு அவர் வாதிட்டார். நம்ம ஐம்புலன்கள்ல பெடாத எதுவும் நம்ம அறிவுக்குள்ள வராது. இதுதாங்க கெசண்டியோட தாரக மந்திரம். பிறக்கும் போதே நம்ம மனசுல சில ஐடியாக்கள் இருக்கும்னு டெக்கார்ட் சொன்னார் இல்லையா? அதுக்கு நேரடியான ஒரு சவாலா இது இருந்துச்சு. சரி, கசெண்டியோவோட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன உலகத்தோட சிந்தனையை எப்படி உருவாக்குச்சு, அவரோட தாக்கம் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
கசெண்டியோட இந்த அனுபவாத கருத்துக்கள் இங்கிலாந்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவரோட ஐடியாஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஜான் லாக் ஒரு முழுமையான அனுபவவாத தத்துவத்தையே உருவாக்குனாரு. அது மட்டும் இல்ல, நவீன வேதியியலோட தந்தை ராபர்ட் பாயில் கூட கசெண்டியோட அணுக்கள் கொள்கையை பேஸா வச்சுதான் தன்னோட ஆராய்ச்சிகள் எல்லாம் செஞ்சாரு. அப்போ கெசண்டியோட மிகப்பெரிய பங்களிப்பு என்ன தெரியுமா? அவர் ஒரு நடுவுல ஒரு பாதையை உருவாக்கினார். ஒரு பக்கம் எதையுமே நம்பாத சந்தேகம், இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்புற நம்பிக்கை. இது ரெண்டுக்கும் நடுவுல மிதமான சந்தேகம்னு ஒரு பாதையை அவர் போட்டு கொடுத்தார். அந்த பாதை தான் இன்னைக்கு வரைக்கும் நவீன அறிவியலோட அடித்தளமா இருக்கு. சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒருவேளை கசெண்டி அன்னைக்கு அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடுவுல அப்படி ஒரு பாலத்தை கட்டாம இருந்திருந்தா, இன்னைக்கு இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு நிரந்தர எதிரிகளா மாறி இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.